ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கேருந்து வீடியோ போடுறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிலேருந்து போடுறோம். திருப்பதி உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்குள்ளே ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குறோம். நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்தோம். ட்ரெயின்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ட்ரெயினை விட்டு கீழே இறங்கின உடனே நிறைய ஆட்டோஸ் நிற்கும். ஆட்டோஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 300 கேட்பாங்க. அதெல்லாம் சும்மாங்க ஏமாற்றுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கொடுக்காதீங்க, ஓகேங்களா? நம்ம வந்து ஆட்டோ பார்த்திங்கன்னா 30 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டு நாங்களும் வந்துவிட்டோம். இங்கே ஒரே க்யூவாக போயிடுச்சு. க்யூவில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹால் மாதிரி வந்துச்சு. அந்த ஹாலில் போய்ட்டு டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் எடுத்து கொடுத்தோன்னே நம்ம அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம நடைப்பயணத்துக்கு போகலான்னு கிளம்பிட்டோங்க. நடைப்பயணத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் சிகப்புலாம் வாங்கணும். சரி சொல்லிட்டு நம்ம அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டில் வாங்கிட்டு வரல, இங்கே வந்து தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சரி, அமௌண்ட் எடுத்துகிட்டு நம்ம போய்ட்டு சிகப்பு மஞ்சள் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன குட்டி குட்டி பாக்ஸ்லாம் வைக்கிறாங்க. அதை நம்ம வாங்கிடுறோம். வாங்கிட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் சிகப்பு ஒரு கிலோலாம் பார்த்துலைங்க, நிறையா வாங்கியாச்சுங்க. நாங்கள் ஒரு 3 பாக்கெட் வாங்கிட்டோம். சிகப்பு தனியாக மஞ்சள் தனியாக வாங்கிட்டு நம்ம நடைப்பயணத்தை கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த மகாராஷ்டிராக்காரங்களாம் நாங்கள் பார்த்தோம். அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்லா அழகாக இருந்தாங்க. அவங்கள ஸ்டைலில் இது ஒரு மேக்கப் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி தாங்க. அவங்க அழகாக இருந்தாங்க நான் பார்க்குறதுக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லையே, சரி நம்ம அவங்களையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வியந்து பார்த்துட்டு வந்தோம். அவங்களே பார்த்துட்டு சரி ஒரு வழியாக நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நடைப்பயணத்துக்கு கிளம்பிட்டோம். நடைப்பயணத்துக்கு கிளம்பி போயிட்டே இருந்தோம். மார்னிங் ஒரு 6 o'clock நாங்கள் நடந்து போனோம். படிக்கட்டு வந்து நெருங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம்லாம் ஏற்றிட்டு நம்ம தொட்டு கும்பிட்டு அந்த படியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. வாங்க பயணத்தை தொடங்குவோம். நல்லா அழகாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும், நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படியாக மஞ்சள் சிகப்பு வச்சுட்டே வந்தோம். கொஞ்சம் டயர்டாக தாங்க இருந்துச்சு. நம்மளை மாதிரி நிறைய ஜோடிங்க அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு வரும்போது நம்மள மாதிரி நிறைய பேர் வச்சுட்டு வராங்க. அப்போ நம்மளுக்கு ஒன்றும் இது ஈஸி தாங்கன்ற மாதிரி நாங்கள் நினச்சி நாங்கள் 2 பேர் வேகமாக வரட்டோம். ஒரு டைமில் என்னால் முடியாமல் நான் உட்காந்துட்டேன் ஒரு படிக்கட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாளை வேண்டிக்கிட்டு நம்ம சரி நடைப்பயணத்தை தொடங்குவோம்னு சொல்லிட்டு நாங்கள் தொடங்கிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு பெயின் எதுவுமே தெரியலைங்க. நான் நல்லா நடந்து போயிட்டே தான் இருந்தேன். பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் நடந்து போனாங்க. இதை பார்க்குறதுக்கே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வழியாக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிவிட்டு போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடு. இந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான மிருகங்கள்லாம் பார்த்தோம். இதில் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் அணில் ஒன்று இருக்குது. நம்ம ஊரில் நம்ம இது வரைக்கும் பார்த்த அணில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் போவோம். ஆனால் இங்கே இருக்கிற அணில் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. இது என்ன இது அணிலான்ற மாதிரி நம்ம ஆச்சரியப்பட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம நடைப்பயணம் மேற்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா வெறும் நடைப்பயணத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் டயர்டாக தாங்க இருக்கும். அப்படியே சுற்றி சுற்றி அங்கே இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தால் கொஞ்சம் ஒன்றும் தெரியாதுன்றதால நம்ம அப்படி இப்படி பார்த்துட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமியாக வந்துச்சு. ஒவ்வொரு சாமியாக நம்ம கும்பிட்டு நாங்கள் போகிற எல்லா சாமிகிட்ட இருக்கிற படிக்கட்டை கூட போட்டு தாங்க வச்சுட்டு போனோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோட்டில் நடக்கிற மாதிரி வந்துச்சு நடைப்பயணத்திலே. அதுவும் நடந்து போயிட்டே இருந்தோம். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறைய கார்லாம் போதுங்க. நம்ம தான் ஓரமாக போகணும் போல். இது ஆந்திரா சைடு இல்லை. அப்புறம் போயிட்டு நம்ம போட்டு வச்சுட்டு வந்தாச்சு. அப்படியே ஒரு நல்ல வியூவை பாருங்கள். எல்லாம் நல்லா இருக்கும். இங்கே எல்லாம் வீடுலாம் கட்டி வச்சுருந்தாங்க. நம்ம வேண்டுதல் வச்சுருப்போம்ல, நிறைய பெருமாள் கோவிலில் பார்த்துருக்கேன். வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னா 2-3 செங்கல் எடுத்து நம்ம அடுக்கி நம்ம வேண்டிட்டு வரணும், வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அப்புறம் அவங்க அங்கே பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம பார்த்துட்டு வந்தோம். மான் பார்த்தோம், குரங்கு பார்த்தோம். குரங்கு நம்ம சைடில் இருக்கிற குரங்குலாம் எப்படிங்க இருக்குது, அதுங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற குரங்கெல்லாம் கருப்பாக ஒரு மாதிரி இருக்குது. பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே நிறையா இந்த இடத்த பார்த்தீங்கனாலே ஒரு அழகாக இருந்துச்சு. நிறைய என்ன பலனே தெரியல, நிறைய காய்ச்சி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு போனோம். அப்போ மலை உச்சியில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல். கீழே எட்டி பார்த்தா கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. நல்ல வேலை கம்பிலாம் போட்டிருந்தாங்க. நாம் சும்மாவே கீழே விழுந்துருவோம். குரங்கு பார்த்திங்களா, தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் அணில், நான் சொன்னேன்ல அணில் இங்கே தெளிவாக தெரியுதா நல்லா பார்த்துட்டு சரி வாங்க உடனே கிளம்பலாம். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு உடனே பார்த்திங்கன்னா கிளைமான் பார்த்தோம். அது அவ்வளோ அழகாக போஸ் கொடுத்துருந்துச்சிங்க நம்மளுக்கு மேலே.
நிறைய பசங்க கிட்ட போய் செல்ஃபிலாம் எடுத்தானுங்க. நம்மளும் எடுக்க ஆசை தான். எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே நம்ம எடுத்த சாமியோட ஃபோட்டோஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. நிறைய விடுபட்டுருக்கலாம். ஒவ்வொரு அவதாரத்தையும் நம்ம எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள். அழகாக கிருஷ்ண அவதாரம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்டாக சொல்லுங்கள் என்னென்ன அவதாரம் சொல்லிட்டு. இது கிருஷ்ணர் அவதாரம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக முடிச்சுட்டு நம்ம சாமிட்டு அதிகாலை 3 மணிக்கு தான் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளில வந்தோம். வெளில வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கோவிலுக்கு மொபைல் அலௌடு இல்லைங்கள்ல, அதனால் நம்ம இங்கே வந்து வெளியில் இருக்கிறத வந்து எடுத்தோம் வீடியோஸ். நம்ம போனது பார்த்திங்கன்னா ஆவணி மாதன்றதில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சாமிலாம் நம்ம ரொம்ப கிளியராக பார்த்தோங்க. அது எல்லாமே பெருமாளோட அருள் இருக்குது, அதனால தான் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நிறைய விளக்கெலாம் ஏற்றி அழகாக ஜோடிச்சிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் சிலை வந்து வச்சு நம்ம ஊஞ்சல் ஆடுவாங்க. அது நம்ம பார்க்குறதுக்கு டைம் இல்லை, பட் ஆனால் அந்த ரெடி பண்ணி வச்சதெல்லாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. சரி, அதை பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி போனான்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நம்ம சங்கரா சேனல் பற்றி தெரியலைங்க, அதில் வந்து சொற்பொழிவு ஆட்டுருவாங்கள்ல, அது வந்து அவங்க பேசுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பியாச்சுங்க. ஒரு வழியாக நம்ம கிளம்பிட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்லாம், இன்னும் நிறைய டெம்பிள்ஸ்லாம் போகணும்னு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். போயிட்டு உங்களுக்கும் காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள், சந்தோஷப்படுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய்.